Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரொம்ப ஹெல்தியும் கூட. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெல்தி தோசை செய்யறதுக்காக நான் வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அது கூடவே 4 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம் கலர் அண்ட் ஃப்ளேவருக்காக. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரா, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா வரும். அப்போ வந்துட்டு நம்ம மிச்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு டூர் டால் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, மைசூர் பருப்பு 1/4 கப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ் வந்துட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணலன்னா பருப்பு வந்துட்டு பச்சை வாசனை அடிக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பருப்பு வந்துட்டு கோல்டன் கலர் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம். பருப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்துட்டு நான் ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே நல்லா சாஃப்டாக பவுடர் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு ரவை ரெண்டும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை பேட்டர் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் தான் நம்மளால மெலிசா ஊற்ற முடியும். தவா வந்துட்டு ஸ்டவ் மேலே வச்சாச்சு. ஹீட் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தோசை 1 மினிட் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை தவாலேருந்து எடுத்துடலாம். ஹெல்தியான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இது சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். until then, take care.